அன்பர்களே, வளைகுடாவில் யுத்தம் தொடர்வதால் தாக்குதல் தொடர்புகள் குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள் தங்களது எண்ணெய் உற்பத்தியை மிக அதிக அளவு குறைத்திருக்கின்றது. முதலாவது விடயம். இரண்டாவது, ஹார்முஸ் ஜலசந்திலிருந்து எண்ணெய் கப்பல்கள் வெளியேறவில்லை என்பதும், அதனால் இன்றைய திங்கட்கிழமை மாலை செய்தியாக கச்சா எண்ணெய் பீப்பாய் $120 அதிகரித்திருக்கின்றது. நாம் ஏற்கனவே அது சொன்ன விடயம் தான். அது இன்னும் $200 அதிகரிக்க மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கையில இன்னும் அதிகரிக்கல, நல்லது, வாழ்த்துக்கள். ஆனால் அதிகரித்து தான் ஆகணும். ஏனெனில் உலக சந்தையில் 4 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியான யுத்தம் தொடருமானால் அநேகமாக அது $200, 120, 140, 160 என்று அது எட்டும். ஆக இது ஒரு புறம் இருக்க, 6 மாதங்களுக்கு இந்த யுத்தத்தை தொடரப்போவதாக நேற்றே புதிய உச்ச தலைவர் தெரிவித்து விட்டார். நாங்கள் 6 மாதங்களுக்கு தேவையான ஆயுதங்களும் எங்களுக்கு தேவையான ஏவுகணைகளும் தயார் நிலையில் இருப்பதாகவே IRGCயும் தெரிவிக்கின்றது. அடுத்த செய்தியாக, புதிய உச்ச தலைவருக்கு விசுவாசமாக ஆதரவு தெரிவித்து உறுதிமொழி எடுக்கிறதுக்காகவும் தங்களது ஆதரவை கொடுப்பதற்காகவும் இன்று திங்கட்கிழமை காலை முதல் நண்பகல் வரையும் தெஹ்ரான் முழுவதும் மிகப்பெரிய பேரணி நடைபெற்றிருக்கின்றது. அது IRGCயின் ஆதரவுடன் செய்யப்பட்டன்னு சொன்னாலும் கூட மக்கள் தாங்களாகவே வந்து புதிய உச்ச தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதும் இந்த செய்தி. இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்கன் நெய்னா தொடர்ச்சியாக புதிய உச்ச தலைவரை நாங்கள் அழிப்போம், கொல்லுவோம், அடிப்போம் என்று தொடர்ச்சியாக அவர் எச்சரித்து வருகின்றார். உலக ஊடகங்களில் இன்றைய திங்கட்கிழமை, நேற்று முதல் இன்றைய திங்கட்கிழமை வரையுமான கடந்த 24 மணி நேரமாக நெய்னாவின் வயிறு எரிகின்றது போல் தான் இருக்குன்னு நான் பார்க்கின்றேன். நெய்னான வயதுக்கும் அந்த பையன் 56 வயசு கொண்ட பையனுக்கு நெய்னான 76 வயசுக்கும் எங்கேயே போகலாம். அவருக்கு மிகப்பெரிய வயிற்றெரிச்சலை கொடுத்திருக்கின்றது அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு. அதனால் தொடர்ச்சியாக அழிப்போம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒரு நாட்டு தலைவரை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா அதை நான் நியமிக்கணும் என்று ஒரு கர்வத்தில் அலைகிறான். ஒரு கர்வம் பிடிச்சவன். கர்வத்தில் தான் ஏற்கனவே 2ஆம் உலக மகாயுத்தத்தின் போதும் கர்வம் தான் அங்கு தலை தூக்கியது, அழிக்கப்பட்டார். எல்லா நாடும் தானே கர்வத்தில் மிகவும் ஆணவத்தில் ஆடுறான் பாவி. அதனால அது ஒரு புறம் இருக்கு. இந்த செய்தியெல்லாம் உலகத்தில் பந்தமடம் இருக்கின்றது. ஆணவத்தில் ஆங்காரத்திலும் டொனால்ட் ட்ரம்ப் பெரிய ஒரு அழிவை தேடி கொண்டு போகின்றான் பாவி. எல்லா பக்கத்தாலும் எல்லா ஆய்வார்களும் சொல்லும் விடயம் என்னவென்றால் அமெரிக்கா தோற்கும் என்று. நான் ஒன்றை சொல்லுவேன், அது என்னுடைய ஆய்வு சொல்ல போனால், அமெரிக்கா ஆயுதத்தால் தோக்கலாம், வெல்லலாம், அது வேறு விடயம். பொருளாதாரத்தால் அமெரிக்கா மிகப்பெரிய அதால பாதாளத்தை நோக்கி போயிட்டு ஆல்ரெடி போயிட்டு நீ என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஆக மிகப்பெரிய ஒரு சேதாரத்துக்குள் அமெரிக்கா வந்துடுச்சு. இப்ப இதை கூடிய சீக்கிரம் ஏதோ ஒன்று சொல்லி அடைய வாங்கலண்டா, அமைதிக்கண்டா, அதுக்கு ஈரான் தாடிகாரம் வாரான் இல்லை. அதெந்த ஒரு கொந்தளிப்பில தான் நெய்னா தொடர்ச்சியாக கொந்தளித்து கொண்டிருக்கிறார். ஆனா கொந்தளிக்கிறாங்க அண்ணே, பொறுமை, அந்த பொறுமை அவர்கிட்ட இல்லை, தொடர்ச்சியாக கொந்தளிக்கின்றார். இப்ப இன்னும் அவங்களுடைய டெல்டா போஸ் உண்டு, புதிய ஒரு தகவல். அவங்க டெல்டா போஸ்ட் தரை வழியாக ஈரானுக்குள்ள எந்த பண்ணலாம் பல மட்டத்திலும் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி வருகின்றார். ஆனால் இராணுவ தரப்பால் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஏனென்றால் மரபுவழி யுத்தக்காரர்கள், புலிகள் போன்று மரபுவழி யுத்தக்காரர்கள் என்பதால் ஈரானுக்குள் கால் வைத்தால் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று இராணுவ அதிகாரிகள் எச்சரிப்பதனால் அது தொடர்ச்சியாக டெல்டாவை இறக்கமான பேச்சுவார்த்தை பண்ணிக்கு தான் பாரார். ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று இன்னும் அது செல்லப்படவில்லை. இதேவேளை 173 அமெரிக்க படைகள் தற்பொழுது பணைய கைதிகளாக ஈரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நேற்று ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அதுல போட்டோ மட்டும் தாரம் பார்த்துக் கொள்ளுங்க, வீடியோ வர இல்லை. ஆக இப்படியாக இந்த நாளாந்தம் இந்த போர் உச்சம் தொட்டுக்கு போகுது ஒழிய புதிய நாம வகை வகையான கேக் சாப்பிடுறதுக்கு கடையில் கலராக வகையாக கேக் இருக்கும் இல்லை, அந்த மாதிரி வகையாக ஏவுகணைகளை ஈரான் இறக்கி வருகின்றது. கிட்டத்தட்ட அது 2,80,000 மேற்பட்ட ஏவுகணைகளை தனது சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைத்திருப்பதாகவே ஒரு செய்தி சொல்லுகின்றது. ஆனால் இந்தியாவுக்குள்ளிருந்து ஏராளமான இந்த பொய் செய்திகள் வெளிவந்தம் இருக்கின்றது.
அது நமக்கு அப்பாற்பட்ட விடயம் என்றாலும் மக்கள் அதை பார்த்து கொஞ்சம் பாருங்க, எதிராக இந்த பக்கம் வருதுன்னு. சரி, புதிய தலைவர் அயத்துல்லா முஸ்தபா கொமெனிக்கு விசுவாசமாக உறுதிமொழி எடுப்பதற்காக நாடு தழுவிய அளவில் இன்று திங்கட்கிழமை மிகப்பெரிய பேரணி ஒன்றை ஈரானியர்கள் தெஹ்ரான் முழுவதும் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு மத்தியில் இஸ்லாமிய புரட்சியின் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவரான மூன்றாம் தலைவரான அயத்துல்லா சையத் முஸ்தபா கமேனிக்கு விசுவாசமாக உறுதிமொழி எடுப்பதற்காக ஈரானியர்கள் நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்கள் மற்றும் நகரங்களின் வீதிகளில் மிகப்பெரிய பேரணியை திரண்டு வந்து சாறையாக வந்து செய்திருக்கின்றார்கள். அதில் தலைநகர் தெஹ்ரானிலும் ஷிராஸ், ஹெர்மன், ஹவாஸ், தப்ரிஸ், ஹெமேடன், அர்தபில் மற்றும் பிற முக்கிய நகரங்களிலும் திங்கட்கிழமை இன்று காலை முதல் அந்த பேரணி மாலை வரை நடைபெற்றிருக்கின்றது. தெஹ்ரானில் நடைபெறும் விழா தெஹ்ரானின் என்கலாப் சதுக்கத்தில் நடைபெறுகிறது. பங்கேற்பாளர்கள் ஈரானிய தேசிய கொடிகளை ஏந்தி அமெரிக்காவிற்கு மரணம் மற்றும் இஸ்ரேலுக்கு மரணம் போன்ற கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள். பாருங்க, இந்த மக்கள் திடகாத்திரத்தை, அதுவும் கிட்டத்தட்ட வடக்கிலும் இப்படித்தான் புலிகளின் ஆட்சியும் போது எந்த வகையான தாக்கத்தை சிங்கள அரசாங்கம் கொடுத்தாலும் அந்த மக்கள் தானாக முன்வந்து தமிழ் மக்கள் அந்த இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். இது நாம் கண்ணால பார்த்த விடயம் இல்லை. என்னடா இல்லை, எதுக்கெடுத்தாலும் இதை பத்தி புலிகளை பத்தி சொல்றோம் என்றால், ஒரு போராட்டமும் தாக்குதலும் பயங்கரவாதமும் அடிகளும் இடிகளும் நாம் வடகிழக்கில் கண்டது சிங்கள அரசும் இந்த புலிகளும் தான். அதுதான் நமக்கு நம்ம கண்டவித்த. சரி, 88 மரகுருமார்களை கொண்ட ஈரானின் நிபுணர் சபை 55 வயதான சையத் முஸ்தபா கமெனி இஸ்லாமிய புரட்சியின் புதிய மற்றும் 3வது உச்ச தலைவராக அதிகாரப்பூர்வமாக நியமித்த சில மணி நேரங்களின் பிற்பாடு இந்த பேரணி நாடு முழுவதும் நடந்தேறி இருக்கின்றது. பேரணிக்கு யாரும் தலைமை தாங்கின என்று இல்லை, ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்கள் திரண்டு வந்திருக்கின்றனர் என்பதுதான் மிகப்பெரிய செய்தி. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பின் முதல் நாளான பிப்ரவரி 28 அன்று தெஹ்ரானில் உள்ள அவரது அலுவலகத்தின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட அயதுல்லா சையத் அலி கமெனியின் மகன் முஸ்தபா கமெனி நியமிக்கப்பட்ட பின்தான் இந்த சம்பவங்கள் நாடு முழுவதும் விஸ்வரூபம் எடுத்து வந்துச்சு. தாக்குதலும் அதை தொடர்ந்தான ஏவுகணை தாக்குதல்களும். அயத்துல்லா கமெனி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை புதிய தலைவர் நேற்று தேர்ந்தெடுக்கப்படும் வரை 3 உறுப்பினர்களை கொண்ட தற்காலிக தலைமைத்துவ குழு நாட்டை வழிநடத்தி வந்தது. லாரிஜானி அதே அட்வைஸுடன் இருக்கிறார். இப்ப 3ஆம் தலைவருக்கும் லாரிஜானி அதே தொடர்ந்து அதே அட்வைஸுடன் இருக்கிறார். அப்ப ஆகையினாலே அவர் பணியும் தொடர்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக சட்டவிரோத ராணுவ தாக்குதலை நடத்தி வருகின்றன. வேண்டுமென்று ஈரானின் பொதுமக்கள் உட்கட்டமைப்பை குறிவைத்து குறைந்தது 1332 பேரை கொண்டதாக சொல்லப்பட்டாலும் அந்த 174 சிறுவர் சிறுமிகள் கொல்லப்பட்ட விடயத்தில் ஈரான் மிகப்பெரிய பழிவாங்கலை செய்து வருகின்றது. இப்பொழுது காசாவில் தற்போதைய உருக்குலைந்த நிலை போன்று டெல் அவிவ் உருக்குலைந்து காட்சி அளிக்கின்றது. ஆனால் அந்த காட்சிகளை வெளியில் விட வேண்டாம் என்று நெதன்ஸ் பல அச்சுறுத்தலை கொடுத்து வருவதால் ஏராளமான செய்திகள் அங்கிருந்து வருவது தடைப்பட்டிருக்கின்றது. அவைகளை மீறி 1-2 செய்தி வந்தவனம் இருக்கின்றது. தற்கொண்டோம் பாருங்கள். இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்கள் மற்றும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மீது ஈரான் பழிவாங்கும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. புதிய தலைவராக அயதுல்லா முஸ்தபா கமெனி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஈரானுக்கு ரஷ்ய அதிபர் புடின் வாழ்த்து தெரிவிக்கின்றார் என்று திங்கட்கிழமை. பிராந்திய நாடுகளின் பாதுகாப்பை பற்றி அமெரிக்கா கவலைப்படவில்லை என்று தெஹ்ரான் தெரிவிக்கின்றது. இதைத்தான் அவங்க அழுகுறாங்க, சவுதிக்காரங்க எல்லாம் எங்களை பாதுகாக்க வரலண்டு. ஈரானின் ஆட்சி மாற்றம் இலக்கு ஒரு விலை உயர்ந்த அடைய முடியாத கற்பனை என்பதை 10 நாட்கள் போல் நிரூபித்திருப்பதாக ஈரான் தெரிவிக்கின்றது. நெய்னாக்கு ஈரான் மீதான பெரிய அளவிலான மற்றும் தூண்டுதலற்ற அதிகரிக்க, அதாவது அமெரிக்க இஸ்ரேலிய போரின் மத்தியில் கச்சா எண்ணெய் பீப்பாய் விலை இன்று திங்கட்கிழமை $117 இருந்து $120 அது அதிகரித்திருக்கின்றது. இது உலகில் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பை காட்டுவதாக சொல்லப்படுகின்றது. பிராண்ட் கச்சா எண்ணெயின் சர்வதேச அளவுகோல் நேற்று 20% மேலாக உயர்ந்ததை அடுத்து இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு நடைபெற்றிருப்பதாக உலக கச்சா எண்ணெய் வியாபார நோக்கமாக வியாபார ரீதியாகவும் சொல்லப்படுகிறது.
2024 வாக்கெடுப்பில் வாழ்க்கை செலவு கவலைகள் குறித்து பெரிதும் பிரச்சாரம் செய்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விலை உயர்வை குறைக்க முயன்றார். ஈரான் சக்தி அச்சுறுத்தலின் அழிவு முடிந்ததும் விரைவாக குறையும் குறுகிய கால எண்ணெய் விலைகள் அமெரிக்காவிற்கும் உலகம் பாதுகாக்கும் மற்றும் அமைதிக்கும் செலுத்த வேண்டிய மிகச்சிறிய விலையாகும் என்று ட்ரம்ப் தனது சோசியல் ட்ரூத் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். பெட்ரோல் பம்பில் விலைகளில் ஏற்படும் எந்த ஒரு அதிகரிப்பும் தற்காலிகமானது என்று அவர் ஒரு செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் அந்த ஒரு ஊடக நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கின்றார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவுடன் ஈரான் மீது கூட்டு தாக்குதலை தொடங்கியதிலிருந்து கச்சா எண்ணெய் விலைகள் சுமார் 50% தட்டி தாண்டி இருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சி எண்ணெய் விற்பனையும் உற்பத்தியும் முடக்கும் என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். பழிவாங்கும் விதமாக ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை ஈரான் திறம்பட நிறுத்தியுள்ளது. 10 நாட்கள் போர் என்பது ஈரானின் ஆட்சி மாற்றம் இலக்கு ஒரு விலையுயர்ந்த அடைய முடியாத கற்பனை என்பதை மீண்டும் மீண்டும் ஈரான் வலியுறுத்துகிறது. பிப்ரவரி 28 அன்று சனிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நினைத்து பார்க்க முடியாதை செய்தார். வரும் தலைமுறைகளுக்கு வரலாற்றின் சுவர்களில் எதிரொலிக்கும் மற்றும் அதிர்வு கூறும் ஒரு செய்தியாக ஈரான் தெரிவிக்கின்றது. 500க்கும் மேற்பட்ட தாக்குதல்களில் அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ படைகள் கூட்டாக பல முக்கிய தலைவர்கள் நிறுவனங்கள் மற்றும் சாதாரண மக்களை குறிவைத்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருவது உலக பரப்பில் ஒரு கண்ணை நெமையை உயர்த்தி பார்க்க வைத்திருப்பதாகவும் மற்றொரு செய்தி தெரிவிக்கின்றார். இப்போது இந்த 10 நாள் போரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. ஆனால் ஈரான் உருக்குலைந்து வருகின்றது. இதை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? ஈரான் படைகள் இன்னும் இறந்ததாக காணப்படவில்லை. அமெரிக்காவில் 173 பணைய கைதிகள் பிடிபட்டதாக சொல்லுகின்றார்கள். அதை ஈரான் சொன்னாலும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கின்றது. சரியான பாதுகாப்பில் மத்தியில் அவர்கள் வைக்கப்பட்டு ஹமாஸ் செயல்பட்டது போன்று நேரம் வரும்போது அவர்களும் மக்கள் முன்பு காட்சி அளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கின்றோம். நன்றிகளே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.